குட் மார்னிங் வர்ஸ் வெல்கம் டு மை சேனல். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் டெலகிராம் குரூப் லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போட்டிருக்கோம். அதையும் கிளிக் பண்ணி லிங்க் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் ஆக்கிங்க. எதனால் சொல்கிறோன்னா, அது வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் கிடைக்கும். அது சில டைம் நம்ம வந்து போஸ்ட்டாகவும் போடுறோம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாகவும் போடுறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா மார்க்கெட் வந்து இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து க்ளோசிங் வச்சு தான் நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்குன்னா, திடீர்னு கேப் அப் ஆகுது, இல்லை கேப் டவுன் ஆகுது. அதனால் நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகும் நம்ம சில லெவல்ஸ் கொடுக்குறோம். எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுக்குரிய அந்த ஸ்ட்ரைக்குரிய சப்போர்ட்டெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். அது போஸ்ட்லேயும் கொடுக்குறோம், யூடியூப்பில். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைப் சேனலு வாட்ஸ்அப்லேயும் இருக்குது, டெலகிராம்லேயும் இருக்குது. அதுபோல் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதை அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இருக்கவங்க வந்து அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வொர்த்தபுள் தாங்க, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நீங்கள் வந்து ஓனாக ட்ரேட் எடுத்து பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி தரப்படும். அது வந்து நீங்கள் யார்கிட்டையும் வந்து டிப்ஸோ இல்லை லெவல்ஸ் பற்றியோ நீங்கள் தெரிஞ்சிக்க தேவையில்லை. அதேமாரி மினிமம் லாஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் மெத்தட் அது. மார்க்கெட் எப்படி போனாலும் சமாளிக்கிற அளவுக்கு திடீர்னு இறங்கினாலும் இல்லை ஏறினாலும் அந்த லெவல்ஸ் கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து சொல்லித்தரோம். அது வந்து நான் 100% உறுதி அளிக்கிறேன். இது பேர் நம்பிக்கை இருக்கிறவங்க என் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப்பில் குரூப்லேயும் இருக்குது. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க யூடியூப்பில். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பற்றி இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 350 வந்து ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது 24,717 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகுன்றது கிஃப்ட் நிஃப்டி வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் மைனஸ் கிட்ட ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. 300லேருந்து 250 பாயிண்ட் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கிஃப்ட் நிஃப்டியை வச்சு பார்க்கும்போது. ஆனால் அது வந்து எங்கே வேணால் ஓப்பன் பண்ணலாம். நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை வச்சு தான் முக்கால்வாசி மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் ஆரம்பிக்கும். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டு எங்கே பார்த்தாலும் வந்து நல்ல நியூஸே கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஒரு பேட் நியூஸ் வந்துட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டும் டவுன் ஆகிருக்கு, ஏஷியா மார்க்கெட்டும் டவுன் ஆகிருக்கு, ஜப்பான் எல்லா மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50%, அது பாதி வந்து ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து பாதிக்கிட்ட குறைஞ்சிருக்கு. 100 பாயிண்ட்டு, 150, 200 பாயிண்ட்டு. இதுபோல் கேப் டவுன் 90% வேர்ல்டு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிருக்கிறதால நமக்கும் கேப் டவுன் கிடைக்கதாங்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து 350ன்ற இடத்த ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம வந்து 350 புட்டை வந்து லெவல்ஸ் கொடுக்கலான் இருக்கோம். ஏன்னா 350 வந்து ஓப்பன் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனாலாம் நம்ம அந்த லெவல்ஸ் பார்ப்போம். 350 புட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கிற இடம் கிட்டத்தட்ட 55 ரூபாயில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 400 புட்டு பார்த்திங்கன்னா 64 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இதோட ஹை பார்த்திங்கன்னா 74. இது பிரேக் அவுட் ஆகி இன்றைக்கி ஓப்பன் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 வந்து ஒரு லெவலாக வச்சுட்டு பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து 10 பாயிண்ட்டு 140 கிட்ட போட்டுங்க. ஃபஸ்ட் டார்கெட் 200, செகண்ட் டார்கெட் வந்து 276. இது வந்து மார்க்கெட் வந்து 400க்கு கீழே இருக்கிற வரையும் தான் இந்த லெவல்ஸ் வந்து சாத்தியமாகும். இந்த லெவலையும் பார்த்துங்க. 140ன்றது முக்கியமான லெவலு. 140 வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து இந்த புட்டு வந்து மேலே இருந்துட்டால் மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்க. ஒருவேளை இந்த 150ன்ற லெவலை பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த 400 கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே இருக்கணுங்க. அதாவது நம்ம சொல்கிற லெவலுக்கு, அது என்ன லெவல் சொல்கிறோன்னா 400 காலுக்கு நம்ம சொல்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு 125
இல்லை 131க்கு மேலே, அட்லீஸ்ட் 141க்கு மேலே இருந்தால் இந்த கால் வந்து பை பண்ணிக்கலாம். 400ன்ற கால். ஒருவேளை 400ன்ற புட்டு 141க்கு மேலே இருந்தால் நீங்கள் 400 புட்டு இந்த லெவல்ஸ் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த 2 லெவலும் காலுக்கும் புட்டுக்கும் முக்கியம். எது வந்து 141க்கு மேலே இருக்கோ அந்த சைடு மார்க்கெட்டு மூவ்மெண்ட் கொடுத்துரும். அது வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா மார்க்கெட்டுமே வந்து டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்னும் வந்து டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 24,000 கூட போயிடும்ன்ற லெவலில் இருக்குது. ஒருவேளை சப்போர்ட் எடுத்து வந்தால் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து 24,500 இருக்குங்க. ஏன்னா 24,500 ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்த தாண்டினா தான் மார்க்கெட் வந்து மேலே வரும். இல்லைனா 24,500லேயே கூட இந்த வாரம் க்ளோஸ் ஆகலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆகிடும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எந்த ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்குதோ அது வந்து பிரேக் ஆனாதாங்க மார்க்கெட் மேலே போகும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக, அதாவது 2-3 நாளில் டவுன் ஆகிட்டு திரும்புகிற மாதிரி இருந்தால் நல்ல மூமெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஒருவேளை வந்து மார்க்கெட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு பேட் நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தால் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் கீழே போக தான் வந்து கீழே தான் போயிட்டுருக்கோம். எதனால் சொல்கிறோம்னா, வேர்ல்டு மார்க்கெட் வச்சு தான் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. பாசிட்டிவ் சைன் வந்தால் நான் வந்து நமக்கு தெரியும், மார்க்கெட்டு மேலே போகிறத லெவல்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த 24,400 கால் போட்டு 141க்கு மேலே யார் இருக்காங்களோ அதை வந்து வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது 24,350 புட்டு. 350 புட்டு பார்த்திங்கன்னா 181க்கு மேலே இருந்தால் இது வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். 181 முக்கியமான லெவலு இந்த புட்டுக்கு. அது வந்து 181 வந்து ஹோல்ட் பண்ணால் மார்க்கெட் இன்னும் கீழே போயிடும். 350 புட்டுக்கு 181 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 220, செகண்ட் டார்கெட் வந்து 250. ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது எந்த வகை பரிந்துரையும் நம்ம கொடுக்குறதில்ல. அதாவது எந்த பையிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ட்ரேட் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க்கு. டெசிஷன் மேக்கிங்லாம் உங்கள் சொந்த முயற்சிக்கு உட்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து டைமுக்கு டைம் மாறும். அதனால் நம்ம சொல்ல லெவல் மெயின்டைன் பண்ணால் ஓகே. நம்ம போடுற ஸ்டாப் லாஸும் வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் மார்க்கெட்டை வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் அணுகாதீங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் தான் நிறைய பேர்த்த காப்பாற்றி விட்ருக்கு. அதே போல் இந்த 300ன்ற புட்டு வந்து 125க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 149, செகண்ட் டார்கெட் 167, தேர்ட் டார்கெட் 184. இந்த 3 புட்டையும் பார்த்து ஹோல்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு கால் கொடுத்துருக்கோம். கால் வந்து 400 கால் புட்டு கொடுத்துருக்கோம். அதுமாரி 350 புட்டு 300 புட்டு லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். இது கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாதவர்கள் வந்து கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகிடுங்க. அதாவது நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே போகுமா என்பதை பற்றி அந்த லெவல்ஸ் மெயின்டைன் ஆனதை வச்சு நம்ம வந்து ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும். இது வரலையும் இதாங்க லெவலு. மார்க்கெட்டு 300 350 ஓப்பன் பண்ணால் இதான் லெவலு. இந்த லெவலில் பார்த்து ட்ரேட் பண்ணி சேஃப்டியாக வந்து ப்ராஃபிட் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். மேலும் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.